ஹலோ காய்ஸ், வணக்கம் மக்களே. இது ஆர்ஜே குமரன் 360 என்று தான் சொல்ல ஆசை. ஆனால் இப்போ வந்து கருடா 360 என்ற குமரன் 360 ஓடி போயிட்டுது. அவன் இப்போ தண்ணி விடா அது ஓகே, அதை விடுங்க. இப்போ என்னடா அபுதாபி ஏர்போர்ட்லாம் நிற்கிறேன். என்னுடைய அம்மாவுடைய ஈமைக்கிரிகள் எல்லாம் முடித்து கொண்டு உண்மையில் கவலையான ஒரு தருணமாக இருந்த அந்த காலத்தை கடந்து சுவிஸ் ஃப்ரான்ஸிலிருந்து இப்பொழுது அபுதாபிக்கு வந்து நிற்கிறேன். அபுதாபிக்கு வந்து நிற்கல. அதில் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் டிரான்சிட். கிட்டத்தட்ட எங்களோட சுவிட்சர்லாண்ட்லேருந்து எங்களோட ஆஸ்திரேலியாவுக்கு வர்ற தூரம் 23 மணித்தியாலத்துக்கிட்ட. அதில் வந்து 3 மணித்தியாலம் டிரான்சிட். அப்போ சரி, அந்த நேரத்தை என்ன செய்வோம் வேண்டிட்டு நான் அபுதாபி ஏர்போர்ட்டு சும்மா சுற்றி பார்த்தேன். அழகாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதோட ஆஸ்திரேலியன் டாலருக்கு அது வந்து ஒரு 2 மடங்கு அதிகம். ரெண்டுபடியாக நாங்கள் தைரியமாக எல்லாத்தையும் வேண்டலாம். கொஞ்சம் எங்களோட காசை செலவழிக்க நல்லா இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருந்துச்சு. நான் சில நேரம் அந்த லோஞ்ச் அதில் போனால் தான் இப்படி வசதி இருக்கும். இது நார்மலாகவே ஏர்போர்ட்லேயே ஷவரோட டாய்லெட் வசதியோட நீங்கள் எங்கேயுமே போய் ஒரு லோஞ்சோ அல்லது ஒரு ஹோட்டல் இடத்துல உள்ளே நிற்க தேவையில்லை. அதுலேயே நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போகலாம். ரியலி நல்லா இருந்துச்சு. இது எல்லா ஏர்போர்ட்லேயும் இப்படி வரணும். அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா காஃபி ஷாப் அது இது 24/7. ஏர்போர்ட் வெரி குவைட்டாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் நான் போன டைம் வந்து கிட்டத்தட்ட 5-6 மணி இருக்கும். ஸோ குவைட்டாக இருந்துச்சு. 8 மணி அப்புறம் தான் கூட இது வரும். ஆனால் அதில் அந்த கடைகள் எல்லாமே திறந்துச்சு. சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு என்ன செய்கிறது, நேரத்தை போக்கடிக்கணும். அந்த அங்கே கேட்கல அதை என்ன செய்கிறேன்ற ஒரு காரணத்துக்காக அங்கே இங்கே தெரிஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் மேலே ஒரு சாப்பாடு கடையெல்லாம் இருந்துச்சு. அதில் போயிட்டு பார்த்தேன்னு இப்படி இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு வந்தால் அந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு ஒரு ஆசையில் சவர்மாவை ஒன்று எழுதியிருந்தான். சரி, ஓகே, சவர்மாவை வேண்டி சாப்பிடுவோம்னு பார்த்தா இவங்களெல்லாம் நம்பி இந்த நாட்டு ட்ரெடிஷனாக வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா அங்கே வேலை செய்கிறாக்கள் வெளிநாட்டுக்காரராக தான் இருக்கிறோம். அதனால் வந்து அந்த ட்ரெடிஷனலாக இருக்கும் என்று நம்பி அதே சாப்பிட வேணுன்னா அதே டேஸ்ட்டில் இல்லை. ரியலி சேட். இதே தான் நான் ட்ரெக்கிங் போனேன். ட்ரெக்கிங்கில் போய்க்கல, அதுவும் டிரான்சிட் தான். அப்போக்கில் நான் கூட நேரம் ட்ராவல் பண்ணபடியாக அந்த ஹெவியாக சாப்பிட முடியாமல் போனதால் நான் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கல. சரி, அங்கே தான் போயிட்டோமே, இந்த இதுலேயாவது நான் ஆஸ்திரேலியா போகும்போது சாப்பிட்டு பார்ப்போன்ட்டு போய் சாப்பிட்டேன். பெருசாக எனக்கு ஹாப்பி இல்லை. அந்த டேஸ்ட்டோ அந்த அந்த சாப்பிடுற அளவோ அது எனக்குமே ஹாப்பி இல்லை. ரெண்டாவது பரவாயில்ல, சரி வந்தோம் பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஆனால் நல்ல பிக் ஏர்போர்ட் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃப்ளைட் தான் போல இருக்கு. ஏன்டா லாஸ்ட் டைம் நான் இங்கே தான் ட்ரான்சிட் போட்டு சுவிஸுக்கு போய்க்கல வந்து கூட்டி அந்த ஃப்ளைட் வந்து வெளியாக போயிட்டுது. அதனால் நான் வந்து அடுத்த ஃப்ளைட் எடுத்து டர்க்கிக்கு போய் அடுத்த நாள் தான் வந்தேன். அது கொஞ்சம் ட்ராவல் கிட்டத்தட்ட 30-32 மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டுது. ரெண்டாலும் ஓகே, நான் போக வேண்டிய நேரத்துக்கு நான் போய் சேர்ந்து கம்பியோட சரி. இதான் இப்போ இதுக்குள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன தந்தாங்கன்றதை பார்க்குறீங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் இந்த க்ரீம் எல்லாம் கொடுத்து நல்லா உபசரித்தாங்க. இதுவே நல்ல ஃப்ளைட். ஆனால் வந்து சில நேரத்தில் இந்த தாமதங்கள் வருகின்ற பொழுது மிகவும் சிக்கலாக இது போய்விடும். அது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் எந்த குறையும் இல்லை. இதான் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வெரி நைஸ், வெரி கம்ஃபர்டபுள். அந்த ஸ்டாஃப்ஸ் அவங்கள அனுசரிக்கிற விதம் எல்லாமே நன்றாக இருந்துச்சு. நம்பி ஏறலாம். எதிஹாட், அபுதாபி, எதிஹாட், அதோட எமிரேட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஃப்ளைட்டு தான் இருக்குது என்று நம்புவோம். ஏற முதல் நம்புறது தான் நாங்கள், நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா? சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ நாளாக வீடியோ போட ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே, பார்த்துட்டு விட்டு போகிறீங்க. இலங்கை தமிழ் ரெண்டபடியாக விட்டு போகிறீங்களா? இந்த கணக்கு வீடியோ பார்க்க இந்த ஜூக்கி அங்கே எல்லாம் இப்போ போயிட்டுருக்கு, அவனுக்கெல்லாம் தட்டி விட்டு போகிறீங்க. எங்கள் நாட்டில் சனத்தொகை குறைவு. ஆனால் இந்தியாவில் வந்து 8 கோடி 12 கோடி மக்கள் இருக்கிறபடியாக எல்லாருக்கும் போடுறீங்க. ஆனால் எங்களுக்கு போடுறீங்க இல்லை. இது வந்து சுவிஸில் டனலுக்குள்ளால் போய்த்தான் தள்ளித்தான் போய் கையில் ஏறணும். டனலுக்குள்ளால் போகிற காட்சி ஆகிடும்.